வெல்கம் டு MK சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் எக் நூடுல்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நூடுல்ஸ் 300 கிராம் எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில பாதி அளவு தண்ணி ஊத்திக்குங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நூடுல்ஸை இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்குங்க. 3 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. மூணு நிமிஷம் கழிச்சு வடியில தண்ணிய வடிச்சிடணும். வடிச்ச நூடுல்ஸ் மேல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்குங்க. இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்பதான் நூடுல்ஸ் உதிர் உதிரா இருக்கும். எக் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த நூடுல்ஸ் 300 கிராம் எடுத்துக்கணும். முட்டை 5, ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண கேரட், ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியா கட் பண்ணிக்கணுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, கிரீன் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்குங்க. கருவேப்பிலைய போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விடணும். எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை போட்டுக்குங்க. முட்டைக்கோசை போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விடணும். எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயை போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில நல்லா காய்கள்லாம் வணங்கணுங்க. எடுத்து வச்சிருக்கிற வினிகரை ஊத்திக்குங்க. நல்லா கிளறி விடணும். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடணும். எடுத்து வச்சிருக்கிற சோயா சாஸை ஊத்திக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. எடுத்து வச்சிருக்கிற கிரீன் சில்லி சாஸை ஊத்திக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடணும். எடுத்து வச்சிருக்கிற முட்டைய ஊத்திக்கணும். நல்லா கிளறி விடணும். முட்டையும் காய்களும் நல்லா ஒன்னா கலந்து வர மாதிரி கிளறி விடணுங்க. எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. முட்டை கலந்த காயோட நூடுல்ஸ் நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விடணும்.
எடுத்து வச்சிருக்கிற மிளகுத்தூளை போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைய தூவிக்குங்க. நல்லா கலரி விடுங்க. சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.